வணக்கம், வணக்கம், வணக்கம் மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல் கோவை மருமகள். ஸோ இன்னைக்கு ஒரு பிரிஸ்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட விளாக்க. ஸோ என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, போன வாரம் யார் யாரெல்லாம் ஜீ தமிழ்ல தமிழா தமிழா ஷோ பார்த்தீங்க. அதில என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பமா வாழ்வது வேண்டாம். ஆனா கூட்டு குடும்பமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரா 2 இரு அணியினரா உட்காந்துருந்தாங்க. ஓகேங்களா? அதுல எனக்கு என்ன பர்சனலா தோணுது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோவ பாருங்க. இடையில ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ நான் சொல்றேன். இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஆ ஆடி ஆஃபரா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகேங்களா? வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த டாபிக் என்னன்னா, அந்த டாபிக்ல எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சு அப்படின்னா, கூட்டு குடும்பமா வாழ்றது தாங்க ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லது. ஏன்னா, நான் பிறந்து, வளர்ந்தது ஒரு கூட்டு குடும்பமான ஒரு வீட்ல தான். ஏன்னா, எனக்கு எங்க அம்மத்தா, அப்புச்சி, என் அத்தை, மாமா, நானு. மொத்தம் 5 பேர் இருந்தோம். அந்த 5 பேர்ல எங்க அத்தைக்கு கல்யாணம் எங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி நாங்க 4 பேர் தான். அச்சி, அம்மத்தா, நானு, மாமா அவ்வளோதான் 4 பேர் தான். அப்புறம் தான் அத்தை வந்தாங்க. அப்போ 5 பேர் ஆனோம். அதுக்கப்புறம் திரு பிறந்தான். அதாவது ஃபர்ஸ்ட்டு பையன் பிறந்தாங்க எங்க அத்தைக்கு. ஸோ இது எல்லாமே தான் ஒரு கூட்டு குடும்பமா எப்படி இருக்கணும். அதாவது எங்க அம்மத்தாச்சி ரிலேஷன்லயுமே எல்லாருமே ஆ அண்டர்ஸ்டாண்டிங்கா கூட்டு குடும்பமா தான் இருந்தாங்க. ஒரு நோம்பி நொடி அப்படின்னா எல்லாரும் ஒண்ணா சேர்றது, ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்கிறது. அப்புறம் நெறைய இருக்கும் இல்லையா? அதனால கூட்டு குடும்பமா இருக்கிறதாங்க அது ரொம்ப நல்லது என்ன பொறுத்தவரைக்கும். இப்போ என்னையவே எங்க வீட்ல மொத்தம் 7 பேரு. என்ன கல்யாணம் பண்ணி குடுத்த வீட்ல 7 பேரு. ஓகேங்களா? 7 பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, நானு, எங்க வீட்டுக்காரரு, பாப்பா, அப்புறம் எங்க மாமனாரு, மாமியாரு, நங்கையா பசங்க 2 பேர். மொத்தம் 7 பேர். அந்த 7 பேரு தான் இந்த ஃபோட்டோல நான் காமிக்கிறேன் பாருங்க. எங்க வீட்டுக்காரு, நானு, எங்க நங்கையா பொண்ணு, எங்க நங்கையா பையன், எங்க நங்கையா, எங்க மாமியாரு, மாமனாரு, அ எங்க பாப்பா. ஓகேங்களா? நாங்க தான் 7 பேர் ஒண்ணா இருக்கோம். வந்து எங்க மச்சாண்டார் இருக்காரு. அவரும் தனியா இருக்காரு. அதாவது எங்க வீட்டுக்காரோட அண்ணா. ஸோ அவரு தனியா இருக்காரு. இந்த குட்டி புள்ளைய வச்சுட்டு என்னால வீடியோவே எடுக்க முடியலைங்க. அதனால தான் வீடியோ எடுக்கிறது டிலே ஆகிக்கிட்டே இருக்கிறது. இப்போ 7 பேர் இருக்கோம். இந்த 7 பேருக்குமே எனக்கு கல்யாணம் ஆகி இந்த நாளோட எனக்கு 5 வருஷம் ஆகப்போகுது. 5 வருஷம் ஸ்டார்ட்டிங் 5த் இயர் ஸ்டார்ட்டிங் ஆயிருக்கு. அதாவது டூ 5த் இயரா? தப்பா சொல்றேனே! 2021ல கல்யாணம் ஆச்சு. 4த் இயர். 4 வருஷம். 3 வருஷம் முழுசா முடிஞ்சுச்சு. 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 4 வருஷத்துல சண்டை வராமலாம் எந்த குடும்பத்திலயுமே கிடையாதுங்க. எந்த குடும்பத்துல சண்டை இல்லாம நீங்க பார்த்துருக்கீங்க? எல்லா குடும்பத்திலயுமே சண்டை, மனஸ்தாபம், அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கோவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே, மனுஷனா பொறந்த எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா, அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் அ இப்போதைய சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எடுகமுறுன்னு பேசிட்டோம்னா, அது ஒட்ட வைக்க நெனைச்சாலும், அது ஒட்டாது, பிரிஞ்சு போயிரும். ஆனா, நம்ம மனசுல கோவம் இருக்கலாம். இப்ப எனக்கே எங்க வீட்ல யாராவதுக்கு மேல கோவம் அந்த நேரத்துக்கு அந்த சிச்சுவேஷன்ல எங்களுக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னு வைங்களேன், என் மனசுல என்ன தெரியுமா தோணும்? "ஓ! என்னடா இப்படி நடக்குது?" அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுவனே தவிர, "இவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடலாம். நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம். நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்." அப்படின்னு என்னைக்குமே நான் நெனச்சது கிடையாது. என்ன அடிச்சுக்கிட்டாலும், புடிச்சுக்கிட்டாலும் ஒரே வீட்ல ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறது தான் என் மைண்ட் தாட். இப்போ வரைக்கும் அந்த மைண்ட் தாட்ல தான் இருக்கேன், இருப்பேன், எப்பவுமே இருக்கும். இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ வந்து இதுதான். அதாவது எங்க வீட்லயே சம்டைம்ஸ் சண்டை வந்தா என்னம்பாங்க, "நீங்க தனியா போய் இருந்துக்கிட்டா இந்த பிரச்சனைலாம் இருக்காது. நீங்க தனியா போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு பர்சனலா அது மனசுல தோணுனது கிடையாது. ஏன்னா, என்ன எங்க அம்மத்தா சொல்லிக் குடுத்து, இத்தன வயசுல ஆளாக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு அப்படின்னா, அது அது எங்க அம்மத்தாக்கு குடுக்குற மரியாதை கிடையாது. அதே மாரி தான் இந்த குடும்பத்துக்கும்
நான் ஒரு ஒரு விஷயமும் நான் எப்படி நடந்துக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத நான் வந்து தெள்ளத் தெளிவா எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லியிருக்கேன். நமக்குள்ள 1000 சண்டை வரட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா, "பிரிஞ்சு போ, நீ போய் தனியே இரு" அப்படின்னு ஒரு நாளும் யாரும் சொல்லாதீங்க. அது வந்து நடக்காது. அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, எனக்கு அப்படி உண்மையாலுமே தனியாவும் இருக்க முடியாதுங்க. இப்ப வீட்லயே யாராவது ஊருக்கு போயிருவாங்க. எல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போயிருவாங்க. எனக்கு அந்த நாளே போகாது. என்னடா நம்மள ஏதோ ஒரு தனி காட்டுக்குள்ள விட்டுட்டு நம்மள போயிட்டாங்களாட்ருக்கே அப்படிங்கிற மாரி ஒரு மாரி இருக்கும். கூட்டு குடும்பமா இருக்கிறது தான் நல்லது. இந்த காலகட்டத்தில நம்ம எங்கேயாவது வெளிய போணும்னா கூட தாராளமா நம்ம உல நம்ம இந்த வாழ்ற உலகத்தில நம்ம குழந்தைய நம்ம சொந்தக்காரங்கள தவிர மீதி யார் அக்கறை எடுத்து பார்த்துக்குவா? நம்ம அந்த குழந்தையோட பாட்டியாகட்டும், தாத்தாவாகட்டும், அதாவது அத்தையாகட்டும், மாமாவாகட்டும் யாரா இருந்தாலுமே சரி. ஆனா, அவங்க மட்டும் தான் இந்த குழந்தைங்கள கூட்டு குடும்பமா இருக்கிற குழந்தைங்கள அ வீட்ல எல்லாத்து வீட்லயுமே இதுதான் இருக்கும். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கேள்வி இருக்கும். ஸோ, இதுதான் எனக்கு பர்சனலா தோணுது. அந்த பாப்பாவுக்கு என் பொண்ணுக்கு நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது, அந்த பாசம், அந்த தாத்தா, பாட்டியோட பாசம் எல்லாமே கிடைக்கணுங்கிறக்காக தான், இப்போ வரைக்கும் நாங்க வந்து எல்லாருமே ஒண்ணா இருக்கோம். எல்லாமே ஒண்ணுதான். பணம் காச பொறுத்தவரைக்கும், எது பண்ணாலுமே எங்க வீட்ல எல்லாமே ஒண்ணுதான். ஸோ, செலவுலேருந்து எல்லாமே பங்கி தான் பண்ணுவாங்க. நான் வீட்ல தான் இருக்கேன். அத்தை வீட்ல தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே வீட்டாளுங்க தான். மீதி எல்லாருமே அக்கா வேலைக்கு போறாங்க. எங்க மாமனார் வேலைக்கு போறாரு. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு. ஸோ எல்லாருமே அவர் ஒரு வேலைய வச்சிருக்காங்க. என்னவா இருந்தாலும் ஷேர் பண்ணி பண்ணிக்குவோம். இது உன்னோடது, இது என்னது, நாங்க வந்து தனியா பண்றோம் அப்படின்னாலாம் எதுவும் கிடையாது. அப்பப்போ எந்த மனஸ்தாபம் வந்தாலும் அத அதோட மறந்துட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம். தயவு செஞ்சு சொல்றேங்க, யாரா இருந்தாலும் அதாவது உனக்கு ஒரு பிரச்சனை, மனசுக்குள்ள ஒரு கோவம் இருக்கு, அவங்களுக்கு மனஸ்தாபம் அப்படின்னா, தயவு செஞ்சு பேசாம மட்டும் இருக்காதீங்க. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் பேசிருங்க. அதாவது சண்டை கூட போட்டுறலாம். எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு சண்டை வருதுன்னு பார்த்துக்கோங்களேன். என்ன வேணாலும் சண்டை வரும். ஆனாலும் என்னால பேசாம இருக்க முடியாது. என் வீட்டுக்காரனாலயும் பேசாம இருக்க முடியாது. இதுதான் எங்களுக்குள்ள இப்ப இருக்கிற ரொம்ப ரொம்ப பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாரி தான். வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், பேசாம மட்டும் இருந்துட்டீங்கன்னா, அந்த பிரிவு வந்து மிக பெருசா போயிருங்க. ரொம்ப பெரிய பிரிவா போயிரும். ஸோ என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஏன்னா, ஒரு ஃபேமிலில இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் பேசல அப்படின்னா, அது வந்து பெருசா எடுத்துக்காதவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் கேரக்டர் அவங்க பேசுனா நான் எனக்கு என்ன, பேசலன்னா எனக்கு என்ன, நம்ம வேலைய நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் தாட்ல இருக்கிறவங்களுக்கு இது தோணாது. ஆனா, நல்லா பேசிட்டு பேசாம இருந்துட்டாங்கன்னா, அது ஒரு ஒரு சின்ன சின்ன செயலும் நமக்கு ரொம்ப பெரிய மலையாட்டம் தெரியும். அவங்க சும்மா இப்படி கிராஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. நம்மகிட்ட பேசாம கிராஸ் பண்ணி போறாங்க பாரேன். அப்படிங்கிற மாரி நமக்கு பெருசா மலையாட்டம் தோணும். ஓ! அது தோணாம இருக்கிறதுக்கு பேசிறலாம். மனசு விட்டு பேசிறலாம். சண்டை போடு. என்ன வேணாலும் சண்டை போடு. ஆனா பேசிரு. அப்படிங்கிற மாரி தான் இப்போ வரைக்கும் நானும் எங்க வீட்டுக்காரரும் கொண்டு போயிட்டுருக்கோம். கொண்டு போவோம். ஸோ, இதுதான் நான் இத தான் சொல்லலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? என்னோட சேனல்ல ஆடி சேல் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆடி சேல் வந்து ஃப்ளாட் 10% டிஸ்கவுண்ட் குடுத்துருக்கோங்க. டிஸ்கவுண்ட்ல வந்து இது இப்ப சாரி வந்து இப்ப நான் வந்து காமிக்கிற சாரி பாருங்க. நான் காமிக்கிறேன் இல்லையா? அந்த சாரி வந்து இது 350 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க. 350 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதுல கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் காட்டுறேன். இது மட்டும் தான். இது 350க்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு குடுத்துருக்கோம். ஸோ இதுதான் சர்ப்ரைஸ் அண்டு இதுதான் என் வீடியோல என்ன வளர்னாலும் பெருசா எடுத்துட்டு பேக் கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஆ நெக்ஸ்ட் வந்து அ என்னோட விளாக்ஸ் என்னோட இது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.